ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொது தமிழில் முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஜூன் மாதம் எக்ஸாம். இன்னும் கரெக்டாக 4 மந்த்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் குரூப் 4ல் தமிழ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் நீங்கள் 100க்கு ஒரு 95 அபோவ் போட்டால் தான் உங்களால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் ஈஸியாக 70 கொஷினும், மாடரேட்டில் 20ஆகவும், ஹார்டாக ஒரு 10 கொஷின், ஆக மொத்தம் 100 கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் நீங்கள் 100க்கு எவ்வளோ கொஷின் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், தமிழ் மொழி எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளது? ஆப்ஷன் பி 500. செகண்ட் கொஷின், வழுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி, வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது. தேர்ட் கொஷின், பிராகு முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே என்று கூறியவர். ஆப்ஷன் சி, கால்டுவெல். ஃபோர்த்து கொஷின், கவுடநெறி புலவர் என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ, ஒட்டக்குத்தர். ஐந்தாவது கொஷின், உங்களுடைய தர்மமும் கருமமும் உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நறுந்தேனை பெய்வித்தவர். ஆப்ஷன் ஏ, அயோத்தியதாச பண்டிதர். ஆறாவது கொஷின், இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் டி, ஆனந்தரங்கர். ஏழாவது கொஷின், கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர். ஆப்ஷன் ஏ, வள்ளலார். எட்டாவது கொஷின், கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் என்ன? ஆப்ஷன் சி, ராணி மங்கம்மாள். ஒன்பதாவது கொஷின், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் சி, பெரிய புராணம். பத்தாவது கொஷின், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர். ஆப்ஷன் டி, பாரதிதாசன். 11வது கொஷின், இம்மென்னும் முன்னே 700ம் 800ம் அம்மென்றால் 1000 பாட்டும் பாடவல்ல ஆக கவி யார்? ஆப்ஷன் ஏ, காலமேக புலவர். மேகம் மழை பொழிவது போல இவர் பாட்டு பாடுவார். 12வது கொஷின், சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர்? ஆப்ஷன் பி, வல்லாரைக்கீரை. 13வது கொஷின், நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமையப்பெற்ற காப்பியம் எது? ஆப்ஷன் சி, மனோன்மணியம். 14வது கொஷின், மருகி என்பது யாரை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ, மருமகள். 15வது கொஷின், புதுநெறி கண்ட புலவர் என போற்றப்பட்டவர். ஆப்ஷன் ஏ, ராமலிங்க அடிகளார், வள்ளலார். 16வது கொஷின், பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் பி, தேவாரம். பண் அப்படின்னா இசை. ஸோ தேவாரத்தில் தான் இசை நூல்கள் அதிகமாக வரும். நமக்கு 8th புக்கில் ஒரு தேவார பாடல் இருக்கும், அதாவது சுந்தரர் எழுதியது. அதுலேயும் இசையை பற்றி தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி, தேவாரம். முடிகினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் அது முடிகினன். இது ஆக்சுவலாக கம்பராமாயணத்தில் குகன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. முடிகினன் அப்படின்னா செலுத்தினான். ஸோ அப்போ இங்கே என்ன, அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, நிறுத்தினான். வினையே ஆடவருக்கு உயிரே என குறிப்பிடும் இலக்கியம். ஆப்ஷன் பி, குறுந்தொகை. 19வது, ஒழுக்கத்தை சுட்டும் அடைமொழியோடு அமைந்த நூலின் பெயர் யாது? ஆப்ஷன் பி, ஆசாரக்கோவை. நல் ஒழுக்கங்களின் தொகுப்பு. 20வது கொஷின், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எவ்வாறு புகழப்படுகிறார்? ஆப்ஷன் பி, மக்கள் கவிஞர். வேர்ச்சொல்லை தெரிவு முயன்றான். ஆப்ஷன் சி, முயல். பிரித்தெழுதுக. வெந்நீர். வெண்மை கூட்டல் நீர். ஆப்ஷன் ஏ. தொண்டர் சீர் பரவுவார் என வழங்கப்படுபவர் யார்?
ஆப்ஷன் பி சேக்கிழார். கூடத்தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் யாது? ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி. முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் எது? ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி. புலவர் ஆற்றுப்படை என அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படை எழுதினவர் நக்கீரர். அவர் தமிழ் புலவர். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி. தம்பிரான் தோழர் என அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் பி சுந்தரர். மாமேதை என இந்திய சட்டத்துறையில் அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் சி அம்பேத்கர். புரட்சி துறவி என அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகளார். தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி திருவிக. குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழியை கொண்ட நூல் எது? ஆப்ஷன் டி திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. திருத்தொண்டர் மாக்கதை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ பெரிய புராணம். சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் யாது? ஆப்ஷன் ஏ நேமிநாதம். போர்க்களம் பாடுதல் என்ற துறையைச் சார்ந்த புறநூல்? ஆப்ஷன் பி களவழி 40. கடன்பட்டார் நெஞ்சம் போல? ஆப்ஷன் சி கலக்கம். ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்றார்? ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர். நாடக உலகின் இமயமலை யார்? ஆப்ஷன் டி சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக உலகின் இமயமலை தமிழ் நாடக பேராசிரியர் எல்லாம் இவர்தான். மறவன் பெயர்ச்சொல்லின் வகையறிதல். மறவன் இது ஆக்சுவலாக குடிப்பெயர். ஆப்ஷன் ஏ குடிப்பெயர். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார். தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது. இது 2022 குரூப் 2 கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் பி மதுரை. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். இதுவும் குரூப் 2 2022 குரூப் 2 கேட்ட கொஸ்டின். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக. ஆப்ஷன் பி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ குகன். அம்பி அப்படின்னா என்ன? படகு. குகன்கிட்ட தான் 1000 படகு இருக்கும். மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? மடல் ஏறுதல். ஆப்ஷன் ஏ திருமங்கை ஆழ்வார். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று கூறியவர்? ஆப்ஷன் பி திருமூலர். தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? ஆப்ஷன் சி மதுரை சொக்கநாதர். தமிழ் விடு தூது எத்தனை அடிகளை உடையது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. 48வது கொஷின். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர்? ஆப்ஷன் டி தந்தை பெரியார். 49 தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர்? ஆப்ஷன் ஏ அப்துல் ரகுமான். பொருந்தாத வினைமரபை கண்டறிக. அம்பு எய்தார் இது சரியானது. ஆடை நெய்தார் இதுவும் சரியானதே. முறுக்கு உண்டார்னு இருக்குது. ஸோ உண்டார்னு வராது, முறுக்கு தின்றார்னு வரும். உணவு தான் உண்டார்னு வரணும். ஸோ இதுதான் தவறானது. தண்ணீர் குடித்தார், பால் பருகினார். ஸோ இதெல்லாம் கரெக்டு. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல்? ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம்.
அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ புறநானூறு. 10th ஓல்டு புக்கில் இருக்குது. இது 2022 குரூப் 2ல் கேட்ட கொஷின். 54வது கொஷின். கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் யாது? ஆப்ஷன் டி நாலடியார். 55வது கொஷின். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர்? ஆப்ஷன் பி முடியரசன். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை யாது? ஆப்ஷன் டி 412. ஆலாபானை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? ஆப்ஷன் டி அப்துல் ரஹ்மான். தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது? ஆப்ஷன் ஏ புறநானூறு. நாலடியாரை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் சி பதுமனார். ஒன்றுகளாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யார்? ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர். அப்பூதியடிகள் மகன ஒன்றுகளாம் என்ற திருப்பதிகம் பாடிதான் உயிர் பெற செய்வார். 61. உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளக்குது என்று பாடியவர்? ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது? ஆப்ஷன் டி தந்த சிற்பக்கலை. யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் பி அகத்தியர். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது? ஆப்ஷன் டி இரட்டுற மொழிதலணி. 66வது கொஷின். வானுக்கும் வடினின் மதில் மல்லல் மூதூர் வய வேந்தே பாடலில் வரும் திணை? ஆப்ஷன் ஏ பாடான் திணை. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் சி சென்னிக்குளம் அண்ணாமலையார். 68. கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகள் எண்ணிக்கை யாது? ஆப்ஷன் பி 599 கலித்தாழிசைகளை உடையது. 69. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதாக கூறும் நூல் எது? ஆப்ஷன் சி புறநானூறு. 70வது கொஷின். வாழ்வினீர் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு? ஆப்ஷன் பி புதுவை அரசு. பாரதிதாசன் பாடிய பாடல் இது. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என பாராட்டப்படும் தமிழ் கலைஞர்? ஆப்ஷன் சி வாணிதாசன். 10 கொஷினில் இது ஒரு 6 கொஷின்லையாவது இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். 72வது கொஷின். வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? ஆப்ஷன் சி ஞா பிச்சமூர்த்தி. இவருடைய இயற்பெயர் வெங்கட மகாலிங்கம். 73. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் சி எடிசன். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர்? ஆப்ஷன் பி மார்க்ஸ் முல்லர். பிரித்தெழுதுக பாகற்காய். ஆப்ஷன் ஏ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். 76. பெரும் முத்தரையர்கள் பற்றிய குறிப்பு அமைந்துள்ள நூல் எது? ஆப்ஷன் சி நாலடியார். 77. கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே. இந்த லைன் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.
78வது கொஷின். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது? ஆப்ஷன் சி மணிமேகலை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த சுரவி? ஆப்ஷன் ஏ சமண துறவி. அரவணடிகள் தான் பௌத்த துறவி. அரவணடிகள் மணிமேகலைக்கு அறிவுரை வழங்கியிருப்பாங்க. அரவணடிகள் அறிவுரைப்படி தான் அவங்க ஆதிரியிடம் முதல்ல அந்த இதை பாத்திரத்தை பிச்சை எடுத்திருப்பாங்க. 80வது கொஷின். குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி. அவளின் வேறு பெயர் என்ன? ஆப்ஷன் பி பத்தரை. இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர்? ஆப்ஷன் ஏ சுரதா. 82. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? ஆப்ஷன் சி தேன்மழை. 83. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. 84. பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? ஆப்ஷன் வெளியே ஆன்சர் இருக்குது. பண்ணுனா இசை. ஸோ ஆப்ஷன் சி இசைக்கலை. 85வது கொஷின். 8 தொகை நூல்களில் முதலாவதாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது? நல் நற்றிணை நல்ல குறுந்தகை. ஸோ ஆப்ஷன் ஏ நற்றிணை. தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? ஆப்ஷன் சி தேவனைய பாவனர். 87. உ.வே.சா என் சரிதம் எனும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆப்ஷன் பி ஆனந்த விகடன். 88. பாஞ்சாலி சபதம் எப்பாவகையைச் சார்ந்தது? ஆப்ஷன் சி சிந்து. மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் டி சிவபெருமான், பெரும் பித்தனாகிய சிவபெருமான். 90வது கொஷின். சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் சி சீவகன். 91. நற்றிணை பேரலை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடிகள் கொண்ட பாடலை எழுதியது யார்? ஆப்ஷன் டி போதனார். இது ஒரு ஷார்ட்கட் மேலே அமைஞ்ச 12 அடி போதாமல் இவர் 13 அடி எழுதினார். ஸோ போதனார். 92வது கொஷின். தேனிலே ஊறிய செந்தமிழன் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர்? ஆப்ஷன் டி கவிமணி. 93வது கொஷின். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார். அந்த வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அந்த கொஷினும், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட இந்த 2 கொஷின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் டிஎன்பிஎஸ்சி எல்லா கொஷின்லேயுமே இருக்கும். ஸோ 2 கொஷினும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கரெக்டாக படிச்சுக்கோங்க. முல்லை திணையின் தெய்வம் யார்? ஆப்ஷன் டி திருமால். 95. தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவரை கோயில்களில் பழமையான கோவில் எவ்வூரில் உள்ளது? ஆப்ஷன் பி பிள்ளையார்பட்டி. 96வது கொஷின். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர்? ஆப்ஷன் ஏ பருதிமார் கலைஞர். குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது? குலசேகர ஆழ்வார். ஆப்ஷன் டி சேரநாடு. கொம்பினை ஒத்த மடப்பிடி யார்? ஆப்ஷன் பி பாஞ்சாலி. 99வது கொஷின். சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரை ஆசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது? ஆப்ஷன் சி நாமு வெங்கடசாமி நாட்டார். அடியாருக்கு நல்லார் தான் ஃபஸ்ட்டு அதுக்கு உரை எழுதியிருப்பார். ஸோ இவருடைய நூல் இவர் எழுதியிருப்பார், ஆனால் இவர் ஃபுல்லாக கிடைக்காது. அரும்பத உரையார் இவர் அறிஞர் பொருளுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துருப்பார். நாமு வெங்கடசாமி தான் இக்காலத்தில் அவருடைய உரை தான் நமக்கு ரீசெண்டாக கிடைச்சிருக்கு. 100வது கொஷின். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீர் ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ்காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் டி பாரதிதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.